இன்னைக்கு ஒரு காதல் கதையை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நாம இங்கிலீஷ் கத்துக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் இங்கிலீஷ் கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரே கல்லுல டூ மேங்கோஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லைனாலும் பாருங்க, இங்கிலீஷ் கத்துக்கோங்க, சரிங்களா? ரவி வென்ட் டு எ காஃபி ஷாப். இந்த வென்ட் இதோட அதாவது கோ இதோட பாஸ்ட் வென்ட். கோ அப்படின்னா போயாச்சு அப்படின்னா வென்ட். ரவி வென்ட் அப்படின்னா ரவி சென்றான், ரவி போனான். எங்க போனான்? டு எ காஃபி ஷாப், ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அப்படின்னா அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, ரவி வென்ட் டு எ காஃபி ஷாப். ரவி ஒரு காஃபி ஷாப்பிற்கு சென்றான். சென்று என்ன செய்தான்? ஹி சா எ கேர்ள், அவன் ஒரு பெண்ணை பார்த்தான். நேம்டு பிரியா, பிரியா என்ற பெயர் உள்ள. நம்ம தமிழ்ல என்னைக்குமே பிரியா என்ற பெயர் உள்ள ஒரு பெண்ணை பார்த்தான் அப்படின்னு நம்ம பேச போறது கிடையாது. பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்தான் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா நேம்டு அதை சேர்த்துக்கோங்க. நேம்டு பிரியா அப்படின்னா பிரியா என்ற பெயர் உள்ள. ஹி சா எ கேர்ள், அவன் ஒரு பெண்ணை பார்த்தான். நேம்டு பிரியா, பிரியா என்ற பெயர் உள்ள. அவன் பிரியா என்ற ஒரு பெண்ணை பார்த்தான். இந்த சி இதோட பாஸ்ட் சா இல்லையா? ஐ சி அப்படின்னா நான் பார்க்கிறேன், ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன். சரி, அப்புறம் என்ன பண்ணான்? பிரியா வாஸ் ரீடிங். சரி, இப்ப கவனிங்க. பிரியா இஸ் ரீடிங் அப்படின்னா பிரியா படித்து கொண்டு இருக்கிறாள். பிரியா வாஸ் ரீடிங் அப்படின்னா பிரியா படித்து கொண்டு இருந்தாள். பிரியா இஸ் ரீடிங் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ். பிரியா வாஸ் ரீடிங் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லையா? சரி, படித்து கொண்டு இருந்தாள் அப்படின்னா வாஸ் ரீடிங், படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா பிரியா இஸ் ரீடிங். சரிங்களா? சரி, பிரியா வாஸ் ரீடிங் அ புக். இந்த ரீடிங் இதை சேர்த்து தான் உச்சரிக்கணும். பிரியா வாஸ் ரீடிங் புக் அப்படின்லாம் பேசக்கூடாது, சரிங்களா? பிரியா வாஸ் ரீடிங் அ புக். பிரியா ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தால், வாசித்து கொண்டு இருந்தால். அப்புறம் ரவி ஆஸ்க்ட். ரவி கேட்டான். ஆஸ்க் அப்படின்னா கேளு, ஆஸ்க்ட் அப்படின்னா கேட்டான். ரவி ஆஸ்க்ட் கேட்டான். இஸ் திஸ் சீட் எம்டி? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இந்த இஸ்ன்ற வார்த்தை முதல் வார்த்தையா வந்துட்டாலே அந்த வாக்கியம் கேள்வி வாக்கியமாக தான் இருக்கும், சரிங்களா? இஸ் திஸ் சீட் எம்டி அப்படின்னா இந்த இருக்கை காலியாக உள்ளதா? இந்த சீட் காலியா இருக்கா? ரவி ஆஸ்க்ட், ரவி கேட்டான். ரவி ஆஸ்க்ட் இஸ் திஸ் சீட் எம்டி? இந்த சீட்டு காலியா இருக்கா அப்படின்னு ரவி கேட்டான். அதாவது யாராவது வராங்களா அப்படின்னு கேட்கிறான், இல்ல காலியா தான் இருக்கா அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? சரி, எம்டி அப்படின்னா காலியாக அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சரி, ஷீ ஸ்மைல்ட், அவள் புன்னகைத்தாள். அண்ட் செட், பிறகு சொன்னால் மற்றும் சொன்னால் எஸ். என்ன அர்த்தம்? அவள் புன்னகைத்து ஆம் என்று சொன்னாள். ஸ்மைல் அப்படின்னா சத்தம் போடாம அப்படியே ஒரு சாஃப்டா சிரிக்கிறது. இது நல்லா இருக்கும்ல? புன்னகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டும் சிரிக்கிறது இல்லை, நல்லாவும் சிரிக்கிறது இல்லை, அப்படியே சும்மா ஒரு சின்ன ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதான் புன்னகை. சரி, ஷீ ஸ்மைல்ட் அண்ட் செட் எஸ், அவள் புன்னகைத்து ஆம் என்று சொன்னாள். அதாவது சீட்டு காலியா இருக்காமா சொல்லிட்டாங்க. அப்புறம் TALK, டாக் இதோட பாஸ்ட் டாக்ட் இல்லையா? தே டாக்ட் அப்படின்னா அவர்கள், தே அப்படின்னா அவர்கள் இல்லைன்னா இவர்கள். தே டாக்ட் அப்படின்னா அவர்கள் பேசினார்கள். ஃபார் அ லாங் டைம், இந்த ஃபார் இதை சேர்த்து ஃபார் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா நீண்ட நேரமாக. தே டாக்ட் ஃபார் அ லாங் டைம், அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். கவனிக்கணும், ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா நீண்ட காலமாக அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது வருடம், மாதம், வாரம், மணி நேரம், இது எல்லாத்துக்குமே லாங் டைம் தான், சரிங்களா? ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்? ரொம்ப வருஷமா அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப மாசமா அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப நேரமா அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப வாரமா அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நாம எதை பேசுறோம், அதை எங்க பேசுறோம் அப்படின்றத பொறுத்து அது அர்த்தம் மாறிக்கும். அதுவாவே கேட்கறவங்க புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தே லைக்ட் ஈச் அதர் வெரி மச், அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் பிடித்து போனது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஈச் அதர் அப்படின்னா ஒருவருக்கொருவர். லைக் இதோட பாஸ்ட் தான் லைக்ட், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி,
அதுக்கப்புறம் என்ன, சூன் விரைவில், தே ஃபெல் இன் லவ் அவர்கள் காதலில் விழுந்தார்கள், FALL ஃபால் அப்படின்னா விழு, ஃபில் அப்படின்னா விழுந்தாச்சு, தே ஃபெல் இன் லவ் அப்படின்னா அவர்கள் காதலில் விழுந்தார்கள், அதாவது காதலிக்க தொடங்கினார்கள். சூன் அப்படின்னா சீக்கிரமாவே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.